ஹலோ பீஃபர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஃபைனலி துபாயிலேருந்து ஒரு அப்டேட் வந்துருச்சு. வி ஆர் ஒர்க்கிங் ஆன் சம்திங் எக்ஸைட்டிங், ஸ்டே டியூன் ஃபார் அப்டேட்ஸ் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை அட்டாக் பண்ணி நம்மளுடைய ஷெரின் அவர்கள் ப்ரொடியூசர் மேம் அவங்க. ஸோ அவங்க தான் வந்து ஒரு அழகான அப்டேட்டு செம லுக்கில். ஸோ இதில் வந்து சுவாமியோட இந்த லுக் அந்த பாலைவனம் மாதிரி சம்திங் எனக்கு தெரிலங்க. துபாயெலாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு. நான் நம்ம ஊர் சென்னையவே சொதப்புவேன். சரி, இந்த மாதிரி அந்த லொக்கேஷன்லேருந்து இந்த மணல் பகுதியிலேருந்து நினைக்கிறேன், பார்க்க அப்படி தான் தெரியுது. ஸோ ஒரு அழகான அப்டேட்டு. சுவாமியோட லுக் ஃபஸ்ட் டைம் ரிவீல் ஆகிருக்கு. ஷெரின் அவர்கள் சொன்னாங்க ஒரு ஃபோட்டோ ஷூட்காக போயிருந்தோம் அவங்களுடைய பொத்திக்காக அப்படிங்கிறது, இருந்தாலும் சம்திங் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கூடுதலாக பதிவு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பிரவீன் மன்னர் சார் அப்புறம் எதுக்கு போனாங்க இந்த ஃபோட்டோ ஷூட்க்கு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஆடு மாதிரி, ஒரு விளம்பரம் மாதிரி ஒரு டேரக்டர் வேணும்ல, அந்த மாதிரி மூவ் பண்ணியிருக்கலாம். ஏதோ சம்திங் இன்னும் இருக்கும். அவங்க ஃபஸ்ட் டைம் லைவ் அப்படிங்கிறனால இந்த சோஷியல் மீடியாவில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னுமே அதை பிரம்மாண்டமாக, இப்போ நாளாக இருந்தேன்னா ஓவராக பிரம்மாண்டமாகவே சொல்லுவேன். தெரியுது உங்கள் மைண்ட் வைஸ் ஒன்றுமே இல்லாத அப்டேட்டுவே எவ்வளோ டைட்டில் போட்டு போடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அதை ரொம்ப அதாக சொல்லுவாங்க, ஒரு சிலர் பெரிய விஷயத்தை கூட சாதாரணமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்லிட்டாங்க. ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன், இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பான்ட்டு. இல்லைங்க, ஃபஸ்ட்டு துபாயில் வந்து நம்ம சுவாமியோட அப்டேட்டே நமக்கு ஸ்பெஷல் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அங்கேருந்து கலர் கலராக அவரோட ஃபோட்டோ வருது. ஒரு ஃபோட்டோ ஒரு காபி குடிக்கும்போது எடுக்கிறதுவே நம்ம அவ்வளோ ரசிக்கிறோம். அப்போ துபாயிலேருந்து அதுக்காக நல்ல லுக்கோட, மேக்கப் ஆர்டிஸ்டோட, ட்ரெஸ்ஸிங்கோட, அதுவும் ட்ரெஸ் ரிலேட்டடான விஷயம் அப்படிங்கும்போது இன்னுமே அந்த காஸ்டியூமுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் இருக்கும். இதுமாதிரி கொஞ்சம் யோசிங்க, எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள். ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து சிம்பிளாக நினைக்காதுங்க, பிரம்மாண்டமாக நினச்சி பாருங்கள், சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையில். அதை தான் நானும் யூடியூப்பில் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு நல்லா கேட்குது, என்னை திட்டுறீங்கன்னு. எனிவேஸ், சுவாமியோட ஃபர்ஸ்ட் துபாய் பிக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு கூட இந்த வீடியோ வந்து விடைபெறேன். ஸ்டே டியூன்.